ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிரிப்பாக வருது. சரிங்களா? ஏன்னா நம்ம கனிமொழி மேடம் பேசுனது அப்படி இருந்தது. என்னென்னா, க நம்ம மார்கரெட் ஐயா எம்எல்ஏ உள்ளே வச்சுருக்காங்கன்னு அந்த இது சொல்கிறவங்க தான். அவங்க சொல்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னுட்டு சொல்கிறாங்க. கனிமொழி அம்மா, நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம்னுட்டு வடிவேலு காமெடி தான். சரிங்களா? அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்பார்ல, ஏன் காலெல்லாம் ஆடுதுன்னு கேட்பார்ல, பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு வரல வடிவேலு. அதே மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவார்ல, அந்த காமெடியில் நல்லா இருக்கும். அது திமுக பொண்ணு நல்லா. சரிங்களா? ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு வாட்டி கதறினார்ல, ஐயோ என்னை கொலை பண்ண வந்தாங்கன்னுட்டு. அதனால் நான் டிவியில் பார்த்துருக்கேன், சின்ன பொண்ணு அப்போ நான். சரிங்களா? நான் பார்த்துருக்கேன். அது அந்த அவரை குண்டு கட்ட தூக்கின்னு போனாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்களா? எல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் மேடம். நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது பெருமையாக நினைப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன பணத்தை சேர்த்து வச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்குது? இன்னும் ஒரு வாரத்தில் இப்போ ஜாமீன் இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. திருப்பின்னா உள்ளுக்குள்ளே சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துன்னு இருப்பார் அவர். சரிங்களா? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன். பணம் இருக்கிறவனுக்கு ஜெயிலும் வீடு தானே, ஜாலியாக இருந்துட்டு வருவார் அவர். சரிங்களா? அண்ணா ஒன்று அவங்க புள்ள புலம்புறாரு, அவர்கிட்ட சொல்லி கண்ணை தொடச்சி விடுங்க மேடம். சரிங்களா? மார்கண்டேயன் அவரோட புள்ள இங்கிலீஷில் ஏதாவது பெணாத்தினுக்கிறாரு. அவங்க அப்பா உள்ள போனதுனால மனநலம் பாதிக்கப்பட்டுச்சான்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க சீக்கிரம். சரிங்களா? மனநல மருத்துவரை கூட்டின்னு போய் காட்டுங்க. சரிங்களா? ஏன்னா தோற்றுட்டிங்களே, அந்த இன்னும் நீங்கள் வெளியே வரல. இப்போ நாங்கள் குழம்பு வச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வேறு போட்டுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா மேடம்? சரிங்களா? உங்கள் ஆட்சியில் கூட தான் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் யார் பேசிட்டாங்கன்னு அவர் தூக்கி உள்ளே வைக்கலையா நீங்கள்? உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதை நான் நம்ப மாட்டேன் மேடம். சரிங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லுங்கள் அவரை உள்ளே. இன்னும் நாங்கள் நீதிபதி ஐயாகிட்ட சொல்லி இன்னும் ஒரு மாதம் இல்லை, இந்த 5 வருஷமாக அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடலாம். ஜாலியாக இருக்கட்டும். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு பெருமையாக சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க புள்ள கேட்டாக்க ஜாலியாக எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறாரா நீட்டு சொல்லுவான்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. நாங்கள் மேடம் ஜாலியாக பெருமையாக நினைங்க அந்த ஜெயிலுக்கு போடுறலாம். சரிங்களா? பாய்.